இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு 25 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கேன். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? கொஸ்டின்ல பார்த்த உடனே 2 blank கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதை ஃபில் பண்ண சொல்ல போறாங்க. சரி, ஐ வில் நாட் ஸ்பெண்ட். அப்ப ஸ்பெண்டிங் அப்படின்னா ஏதோ மேபி மணி ஸ்பெண்ட் பண்றத பத்தி தான் பேசுறாங்க. அப்போ அதுக்கு ரிலேட்டடான வேர்டு வந்து என்ன இருக்கு? சென்ட். ஓகேங்களா? சென்ட் அப்படிங்கிறது அதாவது நம்ம இந்தியாவில எப்படி ருபீஸ் சொல்ற மாதிரி யுஎஸ் யூரோப் அதாவது சென்ட்ஸ் டாலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சென்ட் ஃபர்ஸ்ட் பிளாங்க்கு சென்ட் அப்படிங்கிறது வரும். ரெண்டாவது எதுக்கு வந்து ஆன பாட்டில் ஆஃப் பெர்ஃப்யூம். ஓகேங்களா? ஒரு பெர்ஃப்யூம் வாங்குறதுக்கு என்னது ஒரு சிங்கிள் சென்ட் வந்து செலவு பண்ண மாட்டேன். எப்போ? அன்டில் ஐ நோ தட் ஐ லவ் இட்ஸ் பிளாங்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதோட ஃப்ராக்ரன்ஸை பத்தி எடுத்து பேசுறாங்க. அதோட ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்கிறவங்க நான் ஒரு சென்ட் கூட இது பண்ண மாட்டேன், ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப செகண்டுக்கு மீனிங் ஃப்ராக்ரன்ஸ் சொல்லக்கூடிய சொல் சென்ட். ஓகேங்களா? அப்போ blank 1 blank 2 ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து ஒரு பிராக்கெட்டட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்க முடியுது. இது ஒரு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா இருக்கா இல்ல அப்படின்னா நம்ம மாத்தி போடணும். ஓகேங்களா? சரி, என்ன சென்டென்ஸ்ல சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வியர் ரப்பர் கிளவுஸ் வைல் சாப்பிங் சில்லிஸ். ஓகேங்களா? சில்லிஸ்னா என்னது? மிளகா சாப் பண்ணும்போது ரப்பர் கிளவுஸ் போட்டுக்கோங்க. அடுத்து ஆஸ் இட் குட் இரிட்டேட் தி ஸ்கின். இப்போ சில்லிஸ பத்தி தான் சொல்லக்கூடிய ஒரு ப்ரொனவுன் தான் இட். ஓகேங்களா? சில்லிஸ்க்கு ப்ரொனவுன் வந்து தே தான் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அது. அப்ப ஆஸ் தே. அதுக்கடுத்து இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்கு? பிரசன்ட்ல இருக்கு. அப்ப குட் யூஸ் பண்ணக்கூடாது, கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல கேன் வந்து எபிலிட்டியை பத்தி பேசல, குவாலிட்டியை பத்தி சொல்லுது. இந்த சில்லியோட குவாலிட்டி, அதோட தன்மையை பத்தி சொல்லுது. அப்ப கேன் தான் வந்து நம்ம சொல்லணும். அப்போ கரெக்டா இப்ப அலைன் பண்ண என்ன வரும்? வியர் ரப்பர் கிளவுஸ் வைல் சாப்பிங் சில்லிஸ் as they can irritate the skin அப்படின்னு தான் வரும். அப்ப அதுக்கான ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் B ல இருக்கு. as they can irritate the skin. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. 3ல என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்லைன்டு செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா இருக்கா இல்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிச்சா ஆப்ஷன்ல எது இருக்கோ அது போடணும். ஹீ வெரி ப்ளீஸ்ட். படிக்கும் போதே தெரியுது ஏதோ மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? வேர்பு மிஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? ஹீ வெரி ப்ளீஸ்ட் தட் யூ ஹாவ் பாஸ்ட் வித் டிஸ்டிங்ஷன். நீ பாஸ் பண்ணதுனால அவங்க ரொம்ப இதா நினைக்கிறாங்க, பெருமையா நினைக்கிறாங்க. ஓகேங்களா? வெரி ப்ளீஸ்ட். அப்போ இந்த இடத்துல என்னது? இப்போ பிரசன்ட்ல பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஹி இஸ். ஓகேங்களா? ஹி இஸ் வெரி ப்ளீஸ்ட். வெரி ப்ளீஸ்ட்னு வரும். இது எப்பவுமே ஈஸ்க்கு பின்னாடி வந்து என்ன பின்னாடி V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் மோஸ்ட்லி வரும். இப்போ ஹி இஸ் வெரி ப்ளீஸ்ட் தட் யூ ஹாவ் பாஸ்ட் வித் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன்ல இது கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான். ஹி இஸ் வெரி ப்ளீஸ்ட். அப்ப இஸ் கண்டுபிடிச்சிருவீங்க மோஸ்ட்லி. ஹீ வில் வெரி ப்ளீஸ்ட் அதெல்லாம் வருது பிரசன்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டான இஸ்க்கு பின்னாடி வர்றது வந்து V3ல இருக்கும். அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. 4ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னது? ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல எதுல வந்து எரர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. We must acknowledge the fact that we had been visited Paris many times with friends. சரி, இந்த சென்டென்ஸ் எதுல இருக்கு? ஃபர்ஸ்ட் பிரசன்ட்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓகே, இதுல இருந்து இது வரலும் ஓகே, பிரசன்ட்ல தான் இருக்கு. அடுத்து we had been இதுல பாஸ்ட்ல இருக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. இதை என்ன பண்ணணும்? மாத்திட்டு பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல மாத்தி போடணும். அப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட் என்ன வரும்? அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் ஹேஸ், ஹேவ் அந்த மாதிரி வரும்.
பிளஸ் V3 வரும். ஓகே, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதோட கான்சிக்வன்ஸ் ப்ரெசன்ட்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன இதுல மீனிங்? we must acknowledge the fact that we had been visited Paris many times. நிறைய டைம் வந்து அவங்க போயிருக்காங்க, கரண்ட்ல அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் கரெக்டா இருக்கும். அப்ப she we அப்படிங்கறதுனால have தான் வரும். அப்ப have visited, அப்ப எந்த இடத்துல தப்பு இருக்கு? had been அப்படிங்கிறது இடத்துல தப்பு இருக்கு. had been க்கு பதிலா have ன்னு வரும். அப்ப இந்த பார்ட்ல தான் தப்பு இருக்கு. அப்ப had been தான் கரெக்ட். ஓகேங்களா? அப்ப இது எப்படி இந்த சென்டென்ஸை மாத்தி நம்ம சொல்லலாம்? இது தப்பா இருக்கு. அப்போ we must acknowledge the fact that we have visited Paris many times with friends அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின்ல சினானிம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கியூரியஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு விஷயத்துல லேர்ன் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா காமிக்கிறது, அதாவது கியூரியஸ், ஈகர் அப்படிங்கிறது. அப்போ இது கரெக்டான வேர்ட் வந்து இன்குவைஸ் ஐட்டம். ஓகேங்களா? கியூரியஸ்னா இன்குவைஸ் ஐட்டம். இது வந்து ஈகர் ஆர்வத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வேர்டு தான். அடுத்து வந்து இதுக்கு மீனிங் மட்டும் பார்த்துக்கலாம். இன்ஜீனியஸ் அப்படின்னா எனக்கு ரொம்ப அறிவுபூர்வமா அதிக ஜீனியஸா இருக்கிறது வந்து ஜீனியஸ்னாலும் தான், இன்ஜீனியஸ்னாலும் தான். இன்டிஃபரண்ட் அப்படின்னா வந்து அலட்சியமா இருக்குது. ஓகேங்களா? இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னா வந்து பாரபட்சம் இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? அப்ப நமக்கு இது மீனிங் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. கியூரியஸ்க்கு கரெக்டான ஆன்சர் வந்து இன்குவைஸ் ஐட்டம். அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து ரொம்ப ஆர்வம் காமிக்கிறது. அடுத்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். எங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது? இதுல ஸ்டார்ட் ஆகுது, இதுல முடியுது. சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணலாம். ஐ திங்க் தட் பெர்ஹாப்ஸ் த ஸ்கை இஸ் a dash of sea water அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல என்ன வரும்? அப்போ ஸ்கையை வந்து என்ன பண்ணிருக்காங்க? சீயோட கம்பேர் பண்ணிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல ஹியூஜ் அப்படிங்கறதா வரும். மின்டி, விஜிலண்ட், ஹியூஜ், அலாட்டட் இது எதுவுமே வராது. சி வந்து எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அப்ப ஹியூஜ் சி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது பெரிய சி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது ஸ்கையை வந்து சியோட கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க. அடுத்தடுத்து பி, அதுக்கப்புறம் ரெண்டாவது பிளாங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. அப்ப பின்னாடி இருக்கிறத நம்ம ரீட் பண்ணலாம். வாக்கிங் அண்டர் இட், walk on the top of it. அப்ப இதுக்கு கான்ட்ராஸ்டா போடணும். அப்ப என்ன வேர்ட் வரும்? பிரைமர்லி, ஸ்டபன்லி, இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிறது கீழே நடக்கிறதுக்கு பதிலாக மேல நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிறது தான் வந்து ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு அப்படிங்கிறதுக்கான மீனிங். அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும். அடுத்து blank 3, we see everything. அப்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா எப்படி தெரியும்? தலைகீழா தெரியுங்களா? அப்ப தலைகீழா தெரியுங்கிறதுக்கு டவுன் கொடுத்துட்டாங்க. அப்ப அப்சைட் டவுன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து தலைகீழா அப்படியே தெரியும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து எர்த் இஸ் டேஷ் ஆஃப் ஸ்கை, அதாவது எர்த்த ஸ்கையோட கம்பேர் பண்றாங்க. அப்ப செலக்ஷன், பார்ட்டிஷன், கைண்ட், லேபிள், கைண்ட் தான் வரும். மீதி எல்லாம் எதுவும் கரெக்டா ஆப்டா வரல. இதுக்கு இந்த கான்டெக்ட்க்கு கரெக்டா இல்லை. அதுக்கடுத்து so that when we die we ஃபாலுக்கு ஏத்த அண்ட் ஒரு வேர்டை தான் வந்து நமக்கு போடணும். ஓகேங்களா? we fall and climb வராது. இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப fall and sink தான் வரும். sink into the sky. அப்போ காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்கும்போது இதுக்கு இது சிங்க் எங்க இருக்கு? இங்க ஆப்ஷன் டில இருக்கு. கொடுத்தாங்க அப்படின்னா ரீட் பண்ணணும். ஒரு டைம் ரீட் பண்ணுங்க, ரெண்டாவது டைம் ரீட் பண்ணுங்க. கரெக்டா இதாகணும்னா பின்னாடி இருக்க சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. கரெக்டா இருக்கிற ஆப்ஷனை 1 by 1 நம்ம போட்டு பார்த்தோம்னாவே மோஸ்ட்லி ஆன்சர் தெரிஞ்சிடும். அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது. அடுத்து ஆண்டனிம்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச உடனே அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படிங்கறத போடலாம். ஓகே, சப்ஜுகேட் அப்படின்னா கண்ட்ரோல் பண்றது, டாமினேட் பண்றது, அந்த மாதிரி மீனிங். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆப்போசிட்டா என்னது இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். சபார்டினேட் அப்படின்னா கீழே இருக்கிறவங்க, அப்ப இது வராது. லிபரேட் அப்படிங்கிறது சுதந்திரம். அப்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆப்போசிட்டான மீனிங் வந்து வரக்கூடியது லிபரேட் தான். இதுதான் அடிமைப்படுத்துறது. என்ஸ்லேவ் அப்படின்னா அடிமைப்படுத்துறது. அப்ப இதுக்கு வந்து என்னது? சினானிம் மாதிரி வருது. அப்ப இது வராது. ஆண்டனிம் தான் கேட்டிருக்காங்க. டிராப் சம்பந்தம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. கரெக்டான ஆன்சர் லிபரேட். அடுத்து 12 என்ன கொடுத்திருக்காங்கன்னா the grandmother asked Rita to close the window. She suddenly started feeling extremely cold. எப்படி அவங்க கிராண்ட் மதர் ஃபீல் பண்றாங்க? ரீட்டா கிட்ட சொல்றாங்க,
என்ன சொல்றாங்க, ரொம்ப எனக்கு கோல்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ இந்த முழு வார்த்தையும் மாத்திட்டு ஒரே ஒரு வேர்டு போட்டா எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதுதான் கேள்வி. ஓகேங்களா? அப்ப ஃப்ரீலிங் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டுக்கு கரெக்டான வார்த்தை ஃப்ரீசிங் தான் வரும். ஓகேங்களா? கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எதுவுமே சம்மந்தமே இல்லாம இருக்கு. ஃப்ராஸ்டிங், ஐசிங் இது ரெண்டுமே ஸ்வீட். என்ன ஸ்வீட்? கேக் மேல ஒரு ஸ்வீட் மாதிரி விப்டு கிரீம் மாதிரி போட்டிருப்பாங்களா, அந்த ஸ்வீட் தான். அப்ப இது ரெண்டு வராது, இது மட்டும்தான். கோல்டு தான், கோல்டு எக்ஸ்ட்ரீம் கோல்டுன்னு சொல்லிட்டு வரல, அதனால இது கரெக்டா வராது. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீசிங் தான் கரெக்டான. இது வந்து ஃப்ரீசிங். அடுத்து 13 த்ரோ காஷன் டு த விண்ட். த்ரோ காஷன் டு த விண்ட் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து என்னது அதோட கான்சிக்வன்ஸை யோசிக்காம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. அந்த ரிஸ்க் நினைச்சு பயப்பட மாட்டாங்க. ரிஸ்க் வந்து அது ஒரு விஷயமாவே பொருட்படுத்த மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இதுதான் மீனிங். அப்ப என்ன இதுல கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கேர் ஃப்ரீ, கவலைப்படாம இருக்கிறது. ஓகேங்களா? கேர்ஃபுல் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கிறது. பி காஷியஸ், கேர்ஃபுல். பி காஷியஸும் இதுவும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வருது. இக்னோர் த ரிஸ்க், ரிஸ்கை பத்தி கவலைப்படாம இருக்கிறது. சோ வந்து டி தான் கரெக்டா இருக்கும். த்ரோ காஷன் டு த விண்ட். விண்டு மேல நமக்கு என்ன சொல்லுது, எதையாவது ஒண்ணு த்ரோ பண்ணும்போது நம்ம என்ன சொல்றது, காஷனோட இருக்கணும். ஆனா வந்து காஷனோட இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதா அதுக்கான மீனிங் வந்து வரும். ஓகேங்களா? அடுத்து ஹாஸ்டினா என்ன, அவசர அவசரமா ஒரு விஷயத்த செய்யறது. ஓகேங்களா? வேக வேகமா செய்யறது. அப்ப அதுல வந்து ஒரு கவனம் இருக்காது, தெளிவு இருக்காது. அப்போ அதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. அப்ப காஷன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா செய்யறது. அப்ப ஹாஸ்டிக் வந்து கரெக்டான ஆண்டனிம் இது வருது. சரி, கீழே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ரெக்லெஸ் அப்படின்னா வந்து ஒரு ரேண்டமா, ஒரு தெளிவா, ஆர்டரா பண்ணாம ஹெப்பசர் மேனர்ல ஒரு விஷயத்த செய்யறது, ரெக்லெஸ்ஸா பண்றது, பிரிஸ்கா இருக்கிறது, குயிக்கா இருக்கிறது, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஹாஸ்டிக்கு சினானிம் மாதிரி இருக்கு. இது ஒண்ணுதான் ஆண்டனிம் மாதிரி இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? ஹாஸ்டிக்கு. அடுத்து 15 என்ன கொடுத்திருக்காங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எது கொடுத்திருக்கிற 4 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு? சரி, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் V3 தான் அதோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் பிளஸ் V3, சப்ஜெக்ட் ஹேஸ், ஹேவ், V3 இது கிடையாது. சப்ஜெக்ட் பி ஃபார்ம் ஆஃப் verb, வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி இதுவும் கிடையாது. சப்ஜெக்ட் V3, அப்ப இதுதான் டு ஜப்பான். கீழே இருக்கிறதும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து 16 ஆண்டனிம் ஆஃப் செலிப்ரேட். செலிப்ரேட்க்கு என்ன ஆண்டனிம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. செலிப்ரேட் என்னது, கொண்டாடுறது. அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்கிரேஸ் அப்படின்னா ஒருத்தவங்களை அவமானப்படுத்துறது, ரொம்ப இழிவுபடுத்துறது, இதெல்லாம் சொல்றது. அப்ப இதுக்கு கரெக்டா ஆப்போசிட்டா வருது. வேற ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கான்னு பாத்துக்கலாம். மேனிபுலேட்னா ஒரு விஷயத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது. இன்ஸ்டிகேட்னா என்னது, இன்ஸ்டிகேட் அப்படிங்கிறது ஒருத்தவங்கள ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தூண்டுறது. மோஸ்ட்லி அது பேடான விஷயமா இருக்கும். கேபியுலேட் நமக்கு தெரியும், பெருசு தெரிஞ்சுக்க தேவையில்ல. அப்போ செலிப்ரேட்க்கு ஆப்போசிட் வந்து டிஸ்கிரேஸ் அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஆண்டனிம் தான் கேட்டிருக்காங்க. சினானிம் அப்படின்னா கூட எதுவும் வேர்டு வந்து கரெக்டா இல்ல. ஆண்டனிம் டிஸ்கிரேஸ். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, the moon looks bright and beautiful in the cloudless night sky, yet it is very small. இந்த இடத்துல ஒரு கன்ஜெக்ஷன் மிஸ் ஆகுது. என்னது, கம்பேர்ட் டு அப்படிங்கிறது தான் வரும். கரெக்டா, அப்ரோப்ரியேட்டா, ஆப்டா நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சிடும். கம்பேர்ட் டு எர்த் அப்படிங்கறது இல்ல, பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்து this blue shirt you have wearing really looks expensive. பிரசன்ட்ல பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ சிம்பிள் பிரசன்ட்ல பேசியிருக்கிறதுனால யூ ஹாவ் இது வராது, பெர்ஃபெக்ட் டென்ஸ் வராது, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ யூ ஆர் வியரிங் திஸ் ப்ளூ ஷர்ட் யூ ஆர் வியரிங் ரியலி லுக்ஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா? யூ ஹாவ் வியரிங் வராது. ஹாவ் ஹேட் இருந்துச்சுன்னா பின்னாடி V3 ஃபார்ம் ஆஃப் verb தான் வரும். இது வராது. அப்போ இது தப்பா இருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். யூ ஆர் வியரிங் அப்படிங்கிறது வரும். அடுத்து 19 select the most appropriate synonym of beautiful. பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டுக்கான சினானிம் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பியூட்டிஃபுல்க்கு டல் அப்படிங்கிறது வராது. ஆண்டனிம்னா டல் போடலாம். டிராப் அப்படின்னாலும் லேக் ஆஃப் பிரைட்னஸ், கிட்டத்தட்ட டல்லுக்கு சினானிம் மாதிரி தான், அதுவும் வராது. பிரிட்டி அப்படிங்கிறது வருது. இன்னொரு வேர்டு இருக்கு, ஹோம்லி அப்படின்னா ரெகுலரா இருக்குது.
அப்ப பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதுக்கு கரெக்டானது பிரிட்டி தான். ஓகேங்களா? 20. சீதா ஓர் சினானம் தான் கேட்டிருக்காங்க. ஆஃப் த கிவன் வேர்ட் என்ன வேர்டு? கேஷுவல் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஓர் இட்ஸ் த பிளாங்க் கொடுத்துட்டு இட்ஸ் ஸ்டன்னிங் ட்ரெஸ். அப்போ இதுக்கு கான்ட்ராஸ்டா உணவை நம்ம போடணும். இப்போ ஸ்டன்னிங்க்கு கான்ட்ராஸ்டா அப்படின்னா ரெகுலரா இருக்கிறது, நார்மலா இருக்கிறது. இப்போ ரெகுலர் அப்படிங்கறத இதுக்கு கேஷுவல் அப்படிங்கிறதுக்கு ஓரளவுக்கு இது சினானம் இருக்கு. ரெகுலர். ஓகேங்களா? இட்ஸ் ஸ்டன்னிங் ட்ரெஸ் அட் த பர்த்டே பார்ட்டி ஆஃப் ஹர் சன். அவ்வளவுதான். அடுத்து ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 21. 21ல என்ன கொடுத்துருக்காங்க? எரர் ஏதாவது இருக்கா? ஸ்பெல்லிங் எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்பெல்லிங் எரர். ஓகே, என்னது? சென்டென்ஸ் டெக்னாலஜி ஹாஸ் பிகம் அன் இன்டிஸ்பென்சிபிள். இந்த இடத்துல ஐ வரும். அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் பி தான். ஓகே, இன்டிஸ்பென்சிபிள்னா என்னது? கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? அப்சல்யூட்லி நெசசரி அப்படிங்கிற மீனிங். அப்சல்யூட்லி நெசசரி அப்படிங்கிறது. இப்போ ஸ்பெல்லிங் எரர் இதை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்பெல்லிங் தெரிஞ்சா நம்ம போட்டுடலாம். டிஇ வராது, டிஐ வரும். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு அப்பியரன்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்டு தப்பா இருக்கு. இந்த இடத்துல எஸ்இ வராது, சிஇ. அப்பியரன்ஸ். அப்ரோப்ரியேட், அப்பேரட்டஸ், அப்ரிஷியேட் இதெல்லாம் கரெக்டா இருக்கு. தப்பா ஸ்பெல் பண்ணிருக்கிறது இந்த வேர்டு மட்டும். ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு இடியம் கொடுத்துருக்காங்க. என்னது? ஹோல்ட் யுவர் ஹார்சஸ். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ட் தேவையில்லை, இதுக்கான மீனிங் தான் கேட்டிருக்காங்க. ஹோல்ட் யுவர் ஹார்சஸ் அப்படின்னா என்னது? ஒருவேளை நமக்கு இதுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா நம்ம வேர்டை ஃபுல்லா ரீட் பண்ணா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அது ஹோல்ட் யுவர் ஹார்ஸ்னா பேஷண்ட், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றதுதான் வந்து மீனிங். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க, பி பேஷண்ட். 25 என்னது? the water was too profound to take a swim. ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. ப்ரோஃபவுண்ட் அப்படின்னா ரொம்ப ஆழம் அப்படின்னு சொல்றது. அப்ப ஆழத்துக்கு ஆப்போசிட் வந்து என்னது? ஆழம் கம்மியா இருக்கிறது. அப்ப என்ன இருக்கு? ஷாலோ அப்படிங்கறதா கரெக்டான ஆண்டனிமா வரும். ப்ரோஃபவுண்ட்னா ரொம்ப ஆழமா இருக்கிறத பத்தி சொல்றது. அடுத்து 25 ஹேடே. ஹேடே அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அவங்க அந்த காலத்துல ரொம்ப செழுமையா வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்றாங்களா. இப்போ அந்த டைம்ல அவங்க வந்து ஒரு பாப்புலரா இருக்கிறது இல்ல அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல நடக்கிறது. ஓகேங்களா? தான் ஹேடே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன அப்படின்னா பிரைம். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல முக்கியமான விஷயம், அவங்க பாப்புலரா இருக்கிறது இதெல்லாம் சொல்லக்கூடியது பிரைம். ட்ரீமி, ஈஸ்டர் இயர், ஃபேட்ஃபுல் இதெல்லாம் வந்து செட் ஆகாது. இது ஒண்ணு மட்டும் தான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு கிளாஸ்ல 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 1 by 1 திரும்ப திரும்ப பாருங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.